மிதுனம் அட்சய லக்னமாக போகும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு ஒரு விஷயத்த உடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு காலையில் 6 மணிக்குன்னு ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்த முழுதாக விலாவரியாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ரொம்ப டேலண்ட் ஆனவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே ஃபோனில் பேசுகிறதும் அதே மாதிரி தான். நேரில் ஒரு பேச்சு, ஃபோனில் ஒரு பேச்செல்லாம் பேச மாட்டாங்க. இந்த மிதுன லக்னம் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ பேசினாலும் நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக இழுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பேசுகிறத சுருக்கமாக தான் சொல்ல அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேச்சு எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக பேசணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப ஏன் ஜவ்வு மாதிரி இழுக்கிற அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு அவங்க பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். கடகம். இந்த கடகம் அட்சய லக்னமாக போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அவங்க கொஞ்சம் நம்ம சரியாக பேசுகிறோன்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, பெரிய அளவில் ஒரு சின்ன விஷயத்தில் இது இப்படியெல்லாம் நடந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கற்பனையை அதீதமாக வளர்த்தி அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வெளிப்படும். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான், நீங்கள் மட்டும் இந்த வேலையை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நடந்து முடிந்த செயல்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதுவே ஃபோனில் பேசினாங்கன்னா அட்வைஸ் மலையாக பொழிஞ்சிடுவாங்க. இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல, இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல, நீங்கள் ஏன் இதை இப்படி பண்ணாமல் போனீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸாக பண்ணுவாங்க. அப்போ அந்த கடக லக்னம் அவங்க வாழ்க்கை துணைகிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். கூடுமான வரையும் நேரில் பேசுகிறத விட ஃபோனில் பேசுங்க. அப்போ அவங்களுடைய அந்த தன்மைகள்ங்கிறது ஓரளவு தணிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.